குட் ஈவினிங் காய்ஸ், நான் தான் உங்கள் ஜியோ. நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் 3வது ஹெல்மெட் இது என்னோடய லைஃப்பில். ஃபஸ்ட்டு வீக்கால் ஒன்று யூஸ் பண்ணேன், ஸ்டட்டில் தண்டர் பிராண்டு. 3வது ஆக்ஸார் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோ. இதான் நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட். நேம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆக்ஸார். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹெல்மெட் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்ஸாரில் venomous அப்படிங்கிற ஒரு பிராண்டு. அந்த ஹெல்மெட் பற்றி சொல்லணும்னா, இந்த ஹெல்மெட் ஒரு நல்ல ஹெல்மெட்டு. இது நான் எதுக்கு ஃபஸ்ட்டு வாங்கினேன்னா, இதோட கலர் அப்புறம் இதோட கிராஃபிக்ஸ்க்காக மட்டும் தான் அந்த ஹெல்மெட்டை நான் வாங்கினேன். க்ளாசி க்ரீன் கலர், அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பளிச்சுன்னு தெரியும் இந்த கலர். இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4994, அதாவது அரௌண்ட் 5000 வரும். 5000க்கு ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா ஒர்த்துன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். எப்படி ஒர்த்துன்னு கேட்குறீங்களா? நான் வாங்கினா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து டியூவல் வைசர். இது வந்து ஸ்டாக் வைசர் கிடையாது. இதில் வந்து ஒயிட் கலர் டேல யூஸ் பண்ணுற வைசர் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக அந்த வைசர் வாங்கினேன். உள்ளே பார்த்தீங்கன்னா டூயல் வைசர் இருக்கும், அதுக்கான பட்டன் இருக்குது. டூயல் வைசர் இது வந்து டேயில் யூஸ் பண்ணுறதுக்கான வைசர். இதுவும் டேயில் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து அவ்வளோவா கூலிங்காக இருக்கிறதுனால நான் இது வந்து எக்ஸ்ட்ராவாக நான் இது பண்ணி வாங்கிக்கிட்டேன். ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 1050 இதோட ப்ரைஸ். இது வந்து ஆன்டி ஃபாக் வைசருங்கிறனால 1300 வரும். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கோட்டிங் தெரியும். அதனால் இது வந்து 1300 இந்த வைசர் மட்டுமே. டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6300 சம்திங். சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்கன்னா டாட் சர்டிஃபிகேட்டும் ஈஸிஇ பாஸ் ஆகிருக்குது. அதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 1500 கிராம்ஸ். 1500 கிராம்ஸ் போது அதிக வெயிட் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இதோட லுக்கு காரணமே இந்த ஸ்பாய்லர் தான். ஏஜிவி ஹெல்மெட்டில் உள்ள ஸ்பாய்லர் மாதிரி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். நல்ல ஷார்ப்பாக இது ஏரோடைனமிக்காகவே இது வச்சது. ஏர் பிப்போது ஸ்ட்ரைட்டாக போயிடும். அதனால் உங்களுக்கு வந்து ஹெல்மெட் இப்படி ஆட் ஆகுது. அப்புறம் இதில் வந்து 3 ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கரெக்டாக அந்த கண்ணுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 1, மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் டேயில் அது ஆஃப்டர்நூன் போல் நீங்கள் ரைட் போனீங்கன்னா உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த ஹெல்மெட் எதை பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேனம்ங்கிற ஒரு பாம்பு, தட் மீன்ஸ் ஸ்னேக், அதை வச்சு தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட 2 கண், அதோட பல்லு, நாக்கு, அப்புறம் பேக்லேயும் கொடுத்துருப்பாங்க. பேக்கில் venomous ஆக்ஸாருங்க சிம்பிள், அதாவது இங்கேயும் அதோட கிராஃபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா சூப்பர் லுக்கிங். ஆனால் சீரியஸாக நான் இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின ஹெல்மெட் இது. அடுத்தது இதோட பேடிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷபிள் தான். ஈஸியாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின் டியூவல் லாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம இன்கேஸ் ஆக்சிடென்ட் ஃபேஸ் பண்ணாலும் ஹெல்மெட் நம்ம தலையிலேருந்து கலந்து விடாது, நம்ம தலைக்கு நல்லா பாதுகாப்பாக இருக்கும். இந்த லாக் வந்து மேக்ஸிமம் இல்லை, எப்போவுமே இது ட்ராக்கில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ட்ராக்கில் ரைட் போகிறாங்கல்ல, ட்ராக் ரேஸ் பண்ணுவாங்க, அதில் மட்டும் தான் அது இந்த லாக் இருந்தால் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க ட்ராக் ரேஸ்லேயே பைக் ஓட்டுறதுக்கு. இது நல்ல சேஃப்டி. இதுதான் இதோட ஸ்டாக் வைசர், ஒயிட் கலர் வைசர். இதுவுமே ஆன்டி ஃபாக் தான். ஆன்டி ஃபாக்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, தெரியுதா? ஒரு பிளாஸ்டிக் லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த லேயர் வந்து நமக்கு வந்து ரெயின் டைமில் இந்த ஃபாக் வந்து உள்ள ஃபார்ம் இருக்கிறதுக்கும் நல்லா விசிபிலிட்டி கரெக்டாக கொடுக்கும் இந்த வைசர். அதனால் ஆன்டி ஃபாக் வைசர் வச்சு வாங்குறது நமக்கு ரொம்ப சேஃப்டி. இந்த வைசர் வந்து நமக்கு நைட் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மேக்ஸிமம் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறவங்க நைட் டைமில் ஃபுல்லாக ஓப்பன் விட்டு ஓட்டுவாங்க. ஓப்பன் விட்டு ஓட்டும் போது நமக்கு வந்து ஃபுல்லாக ஏர் வந்து ஃபேஸில் பட்டு ரொம்ப டயர்டாகும். பட் இந்த வைசர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் ஒரு 650 கிலோமீட்டர் கிட்ட ரைட் பண்ணேன் கண்டினியூஸாக, நைட்டில் தான். எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து. அதே மாதிரி இந்த வைசர் பார்த்தீங்கன்னா பகல்லங்க, உள்ளே வந்து உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே சன்னை பார்த்தாலுமே ஃபுல்லாக ஒரு இது கூட உங்களுக்கு கண்ணு கூட நீங்கள் இது பண்ண மாட்டீங்க, சிமிட்ட மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும் இந்த வைசர் போட்டிங்கன்னா. ஆனால் நைட்டு இந்த வைசர் போட்டிங்கன்னா சுத்தமாக ஒன்றும் தெரியாது. மேக்ஸிமம் ஹையர் சிசி பைக்கோட ஹெட்லைட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து இது விசிபிலிட்டி இருக்கும்.
என்னோட பைக் பொறுத்த வரைக்கும் விசிபிலிட்டி வந்து ஒரு 50% தான் இருக்குது. இன்னும் 50% பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நெக் பெயின் வரும். கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து 650 கிலோமீட்டர் லாங் ட்ரைவ் பண்ணேன் கண்டினியூஸாக. எனக்கு வந்து 2 டேஸ்க்கு வந்து நெக் பெயின் இருந்துச்சு. அது மட்டும் தான் இது மைனஸு. ஸோ இன்னொரு மைனஸும் இருக்கா, சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது ஒரு 120 அந்த மாதிரி ரீச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏர் வென்டிலேஷனோட சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்கும், ரொம்ப ரொம்ப கேட்கும். அது மட்டும் தான் மைனஸ். அப்புறம் வேறு இதை பற்றி எதுவுமே மைனஸ் எதுவுமே கிடையாதுங்க. சூப்பர் ஒர்த்துள்ள ஹெல்மெட்டு. 5000க்கு நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். சூப்பரான ஹெல்மெட்டு, பிராண்டட் ஹெல்மெட்டு. ஆக்ஸோரில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஹெல்மெட்னாலே பிராண்டட்னாலே ஒயிட் வைசரை விட இந்த மாதிரி வைசர் யூஸ் பண்ணாதாங்க நல்லா லுக்கே உங்களுக்கு தனியாக தெரியும். அதனால் கண்டிப்பாக இந்த வைசர் யூஸ் பண்ணுங்கள். நம்ம வைசரை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எப்படி கலருன்னு காட்டுங்க. இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் லாக் இருக்கும். இந்த லாக்கை ப்ளஸ் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா இதை புஷ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் ரெட் கலர் இங்கே ஒரு லாக் இருக்கும். அதையும் இதை புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெளியில் வந்துடுங்க. இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரெட் கலர் லாக்கை வந்து நீங்கள் ஜஸ்ட் புல் பண்ணிவிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணது ரொம்ப ஈஸி. ஒரு புஷ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். அவ்வளோதான். ஒயிட் வைசர் மாட்டுறது கொஞ்சம் ஈஸி. ஏன்னா இது வந்து விசிபிலிட்டி கிளியராக உள்ளே இருக்குது. உள்ளே என்ன ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியும். நம்ம அந்த டேல யூஸ் பண்ணுற வைசர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் போக போக பழக்கணும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே மென்ஷன் பண்ணிக்க, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இன்னைக்கு நம்ம ஹெல்மெட் பார்த்துட்டோம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். கண்டிப்பாக நான் டெய்லி இல்லை வீக்லி இல்லை மந்த்லி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் கமெண்ட், உங்கள் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள்.